என்னடா ஓப்போஸ் ரொம்ப காலமா வந்து இந்த ஆஃப்லைன் செக்மெண்ட்ஸ்ல எந்த போனுமே லான்ச் பண்ணாம இருக்காங்க, ஆஃப்லைன்ல இந்த 15,000 செக்மெண்ட் காலியா விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். பொதுவாக இந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஆஃப்லைன் செக்மெண்ட்ஸ்ல ஏ சீரீஸ்ல ஸ்மார்ட் போன்ஸ் எடுத்து வந்திருப்பாங்க. லாஸ்டா கூட A53 திரும்பவுமே 2021 எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இன்னும் எங்கடா எந்த போனையுமே காணும் அப்படின்னு பார்க்கும்போதுல டக்குன்னு வந்த நியூஸ் தான் ஏவோட 57 அண்ட் 57S ரெண்டு மாடல்ஸ் சைனால அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தாய்லாந்துல கூட லான்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பிரைஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. A57ல 57 அண்ட் 57S ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் வந்து சைனால கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஆனால் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரும்போது இந்த பப்பு இங்கே வேகாது. பொதுவாக ஒரு ஸ்மார்ட் போனா தான் எடுத்துட்டு வருவாங்க. முதல்ல A57 அப்படிங்கிற மாதிரியான ஒரே ஒரு மாடல் இங்கே இருக்கலாம். இதுவும் 4G தான் இருக்க போகுது, 5G எல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் போல தான். பின்னாடி 2 இல்லைன்னா 3 கேமராஸ், ஃப்ரண்ட்ல ஒரு பஞ்ச் ஹோல்ல ஒரு கேமரா, ஒரு நார்மலான டிஸ்பிளேஸ், கொஞ்சம் பெரிய ஒரு போனா இங்க வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசைன் பத்தி பெருசா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. ஆனா தெரியும் பொதுவாக அந்த ஆஃப்லைன்ல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ் அப்படின்னு வரும்போது இந்த டிஸ்பிளேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். 6.56 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவா பிளேஸ் பண்ண போறாங்க. இந்த டிஸ்பிளேஸ்ல ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி பெருசா இந்த விஷயங்களையும் மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசென்டான ஆவரேஜான டிஸ்பிளேவா இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். இங்க கேமராஸ்ல பெருசா சர்ப்ரைஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த போன்ல இருக்கக்கூடிய கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பிரைமரி ஒரு 13 வாட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா லாஸ்டா வந்து எல்லா ஏ சீரீஸ்லயுமே அதுதான் பண்ணுவாங்க. 12 இல்லைன்னா 13 தவிர்த்து வேற எடுத்துட்டே வர மாட்டாங்க. இப்பவும் அதே மாதிரி தான். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்லயே ஒரு 13 வாட்ஸ் பிரைமரி இருக்க போது, செகண்டரியா இருக்கோ இல்லையோ ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த்தோ ஒரு மேக்ரோ இல்ல 2 மெகாபிக்சலுக்கான சென்சார்ஸோட இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செட்டப் தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ஓவரால் ஈஸியா கணிச்சிடலாம். ஏன்னா மேல ஆப்ஷன்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க, நமக்கு நிறைய பட்சிகளும் சொல்லி இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் கேமராஸ்ல இருக்க போகுது. இங்க மெயினா இந்த போனோட பெரிய மனசு விஷயமா ஓப்போ பண்ணது அப்படின்னா இந்த போனோட பேட்டரிஸ். இங்க நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ். 33 வாட்ஸ். ஒரு காலத்துல நான் 22,000 ரூபாய்க்கு போன் வாங்கினேன், அப்ப கூட 33 வாட்ஸ் தரல. ஆனா இப்போ 15,000 ரூபாய் போன்ல 15,000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய போன்ல 30,000 ரூபாய்க்கு 33 வாட்ஸ் கொடுத்துருக்கிறது உண்மையாவே ஓப்போவோட பெரிய மனசா தான் இங்க நான் பார்த்தேன். ஓவரால் செட்டப் நல்லா தான் இருந்தது. இங்க மெயினா இந்த போன்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்னா அந்த ப்ராசரை பத்தி பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. என்னன்னா வழக்கம் போலதான் இந்த டைம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஏன்னா ஹீலியோட G35 தான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ஓகே, ஒரு டே டு டே லைஃப்க்கு வீடியோஸ் பாக்குறதுக்கு சின்ன சின்ன யூசேஜஸ்க்கு அப்படின்னு வரும்போதுல ஒருத்த கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு இந்த போனை சூஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு போன் வாங்கி ஏதாவது பப்ஜி இது ஹெவியா டவுன்லோட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் போன் போயிடும். அதனால அதுக்கெல்லாம் செட் ஆகாது. நார்மல் யூசேஜுக்கு இந்த போன் ஓவரால் ஓகே. வீடியோஸ் யூடியூப்ல பாக்குறோம், ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்றோம், பாட்டு கேட்கறோம், வீட்டுல பெரியவங்களுக்கு வாங்கி தரோம், ஸ்மார்ட் கிளாஸ் வாங்கி தரோம், அந்த மாதிரிலாம் ஓகே. மற்றபடி இந்த போன் அவ்வளவுக்கு தான் யூஸ் ஆகும். வேற எதுவும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ்க்கு இது செட் ஆகாது. பிரைஸ் மெயினா பார்க்கணும்ல. இங்கேயுமே 2 வேரியன்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவா ஆன்லைன்ல கிடைக்காத வேரியன்ட், ஓப்போவே சொல்லாத வேரியன்ட்லாம் வந்து அப்படியே கடைக்கு ஆஃப்லைன்ஸ்ல லான்ச் பண்ணுவாங்க. 3GB அண்ட் 34GBக்கும் இல்லைன்னா 464 இந்த மாதிரியான 2 வேரியன்ட்ஸ் கடைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன்ஸோட பிரைஸ் ஆக்சுவலா இது வந்து அவங்க தாய்லாந்தோட பிரைஸ் அப்படின்னு சொன்னது இந்த 464 வேரியன்ட் தாய்லாந்து பிரைஸ்க்கு ஒரு 5499 TBHன்னு நம்ம சொன்னாங்க. இந்தியன் பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு 12,500 ரூபாய் வருது. அதே மாதிரி இங்க இந்த ஸ்மார்ட் போன் அந்த 3GB அது வந்து ஒரு 11 அந்த 12,000 ரூபாய் பிரைசிங்லயும், இன்னொன்னு இந்த 464 அப்படிங்கிறது ஒரு 14,500 13,500 அந்த மாதிரி பிரைசிங்கே வரும். என்ன கான்ஃபிடன்ஸா பிரைஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, ஏ சீரீஸ்ல நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு போன் வாங்கி தந்திருக்கேன். நானே அவங்களுக்கு வாங்கி தந்திருக்கேன். ஏன்னா கடைக்கு போனே அவங்களுக்கு வந்து ஓப்போ தான் வாங்கணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கிறது அது மட்டும் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது பிரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுவாங்க. 15,000 ரூபாய்க்குள்ளேயும் இருக்கும். அதுல 3GB வேரியன்ட்டும் ஸ்பெஷலா வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. இது வழக்கமா பண்றதுதான். ஆனா ஸ்மார்ட் போன்ஸோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிற அளவுக்கு ஓப்போஸ் மேல ஓரளவுக்கு நம்பிக்கை வைக்க முடியும். ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுதான். நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு இது வரும் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்லைன்ல யாராவது இந்த மாதிரி தான் வாங்கணும்னு வெயிட் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.